சிதம்பரத்தில் இளைஞர்களுக்கு விற்பனை செய்வதற்காக 110 போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த 3 இளைஞர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கண்ணதாசன். வணக்கம் கண்ணதாசன். கைதாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொடர்பான முழு விவரங்கள் என, இந்த சம்பவம் தொடர்பாக முழு விவரங்கள். வணக்கம். சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் சரகத்திற்கு உட்பட்ட வேலக்குடி மேம்பாலம் கீழ் அண்ணாமலை நகர் காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகம் வரும்படி 3 இளைஞர்கள் சுற்றித் இருந்தனர். அவர்களை பிடித்த போலீசார் விசாரணை செய்த போது அவர்கள் கடலூர் சுனாமி நகரைச் சேர்ந்த ஆனந்தராஜ், கடலூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியைச் சேர்ந்த ஆண்டான் பாலசிங்கம், ஆலப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த இளவரசன் ஆகியோர் என்பது தெரியவந்தது. பின்னர் போலீசார் அந்த 3 இளைஞர்களும் பிடித்துப்பிடி விசாரணை செய்ததில் அவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையான இளைஞர்களை கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா விற்பனை செய்வதற்காக காத்திருந்ததாக போலீசார் தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அவர்களிடமிருந்த 110 போதை மாத்திரைகள் மற்றும் 40 கிராம் கஞ்சாவையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவு பேரில் பல்வேறு குட்கா போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்து வரும் நிலையில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்ய வந்த இளைஞர்களை போலீசார் ரோந்து பணியின் போது வசமாக சிக்கிக் கொண்ட சம்பவம் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலரிடையே வரவேற்கப்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.